92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் MA எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. லெட்டர் எழுதி வச்சுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? என்ன நீங்க பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கல. உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு நான் தான் காரணம். இனிமேலாவது நான் இந்த வீட்டை விட்டு போறேன், என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா சொல்லாத. இனிமே உன் வாழ்க்கையில ஐ ப்ராமிஸ் என்னைக்குமே குறுக்க வரவே மாட்டேன். அதை சொல்றதுக்காக தான் இப்ப நான் உனக்கு போனே பண்ணேன். மாப்ள, எதுவுமே சொல்லாம போறீங்களே. உங்க இஷ்டம். அண்ணா, அண்ணா, இங்க பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கா? இருக்குமா. இதுல நேரா போயிட்டு ரைட்ல கட் பண்ணி லெஃப்ட்ல போனேன்னா அங்க 4 வீலரும் பாக்குறாங்க, 2 வீலரும் பாக்குறாங்க. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தம்பி, என்னக்கா, என்ன பிரச்சனைக்கா? சடனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு பாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அண்ணாத்தா, அண்ணாத்தா இருங்கக்கா, அண்ணன் கொஞ்சம் வேலை இருப்பார், நான் போய் கூட்டு வரேன். சீக்கிரமா அண்ணாத்தா. என்னங்க ப்ராப்ளம்? நீ தான் ரிப்பேர் பண்ண போறியா? ஆமா. ஒண்ணு தேவையில்ல, நான் தள்ளிட்டே போறேன். ஏங்க, இங்க பக்கத்துல மெக்கானிக் ஷெட்லாம் இல்லங்க. நீ முதல்ல கையெடு, நான் தள்ளிட்டே போய்க்கிறேன், போயா. ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்கங்க. இப்போ என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணவா வந்திருக்கீங்க? வண்டி ரிப்பேர் கொடுக்க தானே வந்திருக்கீங்க. நான் ரெடி பண்ணி கொடுத்தா நீங்க எடுத்துட்டு போறீங்க. இதுல என்னங்க பாவம் புண்ணியம் இருக்கு? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றேங்க. அதை விட்டுட்டு என் மேல கோவப்பட்டு நீங்க வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு தள்ளிட்டு போனோம். பரவாயில்லையா? சீக்கிரம் ரெடி பண்ணி தொலை.
அரசன் அன்று கொள்வா, தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் தெய்வம் அண்ணனுக்கே கொன்றுது. வேண்டாங்க, என்ன பேச வைக்காதீங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படி மெக்கானிக் ஷாப்பில் வந்து வேலை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. உங்கள் அண்ணி எனக்கு பண்ண துரோகத்தை நினச்சி எத்தனை தடவை தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ண தெரியுமா? என்ன பண்ணுறது, யாராவது ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றிடுறாங்க. சாக கூட முடியாத துரதிருஷ்டசாலி ஆயிட்டேங்க. அப்படி ஒரு நாள் என்னை காப்பாற்றினவர் தான் இந்த ஒர்க் ஷாப்போட ஓனர். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏதோ வாழணுன்றதுக்காக இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் பக்கத்தில் இருக்கிற நேரு பார்க்கில் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் காலைல எழுந்துச்சி இங்கே வேலைக்கு வந்துடுவேன். சில கஷ்டங்கள்லாம் சொன்னால் புரியாதுங்க, வாழ்ந்து பார்த்தா தான் புரியும். உலகத்தில் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறவங்களே ரொம்ப கம்மி தாங்க. என் புலம்பலை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வண்டியை ரெடி பண்ணி தரேன். இதுக்கு மேலேயும் என்னை பேச வச்சு பார்க்காம கிளம்புங்க. அதுக்கு தானே நின்றுட்டு இருக்கேன், முதல்ல அதை செய். என்ன மெக்கானிக் கையில் இவ்வளோ பெரிய தழும்பு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஃபிலோமினா பேரை பச்சை குத்தி வச்சிருந்தேன். என்னைக்கு அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலோ, என்னைக்கு அவன் என்னை புரிஞ்சுக்கலையோ, அன்னைக்கே அழிச்சிட்டாங்க. அந்த தழும்பு தாங்க இது. வண்டி ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் எடுத்துட்டு கிளம்புங்க. இந்தா. ஐயோ பரவாயில்லைங்க, பணம்லாம் வேண்டாங்க. இது உனக்கு இல்ல, நீ செஞ்ச வேலைக்கு. ஏதாவது வேலை செஞ்சு தானே பொழைக்கணும்னு சொன்ன, அதான் வச்சுக்கோ. அப்புறம் ஒரு நிமிஷங்க. என்ன? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் என்னை பார்த்ததையோ நான் உங்ககிட்ட புலம்புனதையோ தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஏன்னா சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறத விட மறக்கிறது தாங்க நல்லது. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை. ₹40 எனக்கு. நங்கூரம் நச்சுன்னு போட்டாச்சுல்ல, இனி கப்பலை யாராலையும் அசைக்க முடியாது. ஏண்டா, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ உன் இஷ்டத்துக்கு வேலையை விட்டு வந்தா என்னடா அர்த்தம்? என்ன மன்னிச்சிருங்க. என்னால காலம் பூராவும் குற்ற உணர்ச்சியோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாது. டேய், நீ தப்பு செஞ்சவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அந்த தப்புக்கு தான் நான் தண்டனை அனுபவிச்சிட்டேனே. அதை எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? என் குற்ற உணர்ச்சி காரணமே அதானே. செய்யாத தப்புக்கு இத்தனை நாள தண்டனை அனுபவிச்சிருக்கியே. நீ அனுபவிச்சன்றதுக்காக நான் செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிருமா? இத பார் சண்முகம், இந்த தப்புனால பாதிக்கப்பட்டது உன் அண்ணி இளவரசி மட்டும்தான். பாதிக்கப்பட்ட அவளே உன்னை மன்னிச்சிட்டாளே. ஒரு தப்புக்கு மன்னிப்பை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்லடா. அது அண்ணியோட பெருந்தன்மனை. என்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, வேற எந்த கவர்மெண்ட் ஜாப்லயும் வேலை பார்க்க முடியாது. அப்படி பார்த்து தினம் தினம் கஷ்டப்படுறத விட அந்த வேலையே பார்க்காம நிம்மதியா இருக்கிறது மேல என்ன? டேய், உன்னை போலீஸ் ஆபீசரா பார்க்கணுங்கிறது தான் அப்பாவோட கனவு. நான் இல்லைன்னு சொல்லியேன. அவருடைய கனவுன்றதுக்காக மனசுக்கு பிடிக்காம எத்தனை நாள் இந்த வேலையை பார்க்க சொல்றேன்? கிடைச்ச வேலையை பார்க்கறத விட மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கறதா நல்லதுன்னு நீதானே அடிக்கடி சொல்லு. டேய், நீ 1000 சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாதுடா. நான் என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். உன் கூட ட்ரைனிங்ல இருந்தானே பாலாஜி, அவன் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணான்.
நீ கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர் இன்னும் டிசியோட டேபிள்ல தான் இருக்கா. நீ அவரை போய் பார்த்து சாரி கேட்டு வேலையில ஜாயின் பண்ணிடுற. டேய், டிசி கூட பாலாஜி கிட்ட சண்முகம் மாதிரி ஒரு சின்சியர் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்கே கிடைக்க மாட்டான்னு சொல்லிருக்காரு. சொன்னா கேளுடா, போய் ஜாயின் பண்ணிடுறா. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட போலீஸ் யூனிஃபார்ம் என் உடம்புல ஒட்டக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அதையும் மீறி நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டேன்னா அது என் உடம்புல முள்ளு மாதிரி குத்தனே. ஏய், நான் இவ்வளவு தூரம் சொல்லி ஏன்டா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? அண்ணா, நான் உன் தம்பினே. என்னால சத்தியத்துக்கு துரோகம் பண்ணி வாழ முடியாது. மன்னிச்சிரு. இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேசாத. லீலா, அத்தை. ஐயோ, அப்படிலாம் திடுதப்புன்னு எந்திரிக்க கூடாதும்மா. வயித்துல குழந்தை இருக்குல்ல, உட்காரு, மெதுவா உட்காரு. இந்த சாப்பிடு. இல்லத்த, என்ன சாப்பிட்டாலும் ஒரே வாமிட்டா வருது. இது சகஜம் தானம்மா, 3 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்காக சாப்பிடாமல இருக்கிறது. இந்த சாப்பிடு. வேணா அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இது பால் சாதம்மா, இத சாப்பிட்டா கொமட்டாது. சாப்பிடு. சாப்பிடுமா முதல்ல. நல்லா சாப்பிடுமா. அது அப்படிதான் இருக்கும்மா. 2 வாய் சாப்பிட்டா சரியா போயிடும். இப்ப நீ ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். நீ நல்லா சாப்பிட்டாதானே உன் வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கும். அதனால வாந்தி வருதுன்னெல்லாம் பயப்படாம உனக்கு பிடிச்சத சாப்பிடு. என்ன என்ன உன் அம்மாவா நினைச்சு உனக்கு பிடிச்சத என்கிட்ட உரிமையா கேளு. லீலா, அத சாப்பிட்டுட்டு இந்த பாலையும் குடிச்சிருமா. வேணாமா, இதையும் சாப்பிட முடியல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இதுல குங்குமப்பூ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா சாப்பிடணும். அப்பதானே குழந்தை சிகப்பா பிறக்கும். மதனி, நாளைக்கு லீலாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோமா? தாராளமா. டாக்டர் ஐயா, எதுக்குமா? என்னம்மா இப்படி கேக்குற? கர்ப்பமா இருக்கும்போது மாசத்துக்கு ஒரு தடவையாவது போய் செக்அப் பண்ணிட்டு வரணும்ல. அதுதான் உனக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. அதெல்லாம் எதுக்குமா? நான் நல்லா தானே இருக்கேன். என்ன நீங்க 2 பேரும் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அப்புறம் எனக்கு என்ன குறை? இது வேற அது வேறம்மா. இன்னைக்கு இருக்கிற நோய் நொடிகளை நினைக்கும் போது தினமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதா நல்லதுன்னு தோணுது. இது குழந்தை விஷயம்மா. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான். எங்க அம்மா என் கூட இருந்திருந்தா என்னை இன்னும் நல்லா பக்குவமா பாத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நீ நினைச்சிடக்கூடாது பாரு. அதுக்காக தான் சொல்றேன். என்னத்த, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? என்னைக்கு நான் உங்ககிட்ட வந்தனோ அப்ப இருந்தே எனக்கு அம்மாவோட ஞாபகம் வரதே இல்ல. ஏன்னா என் அம்மாவை விட பல மடங்கு நீங்க என் மேல அன்பா இருக்கீங்க. சரி, அப்படின்னா நான் எது சொன்னாலும் நீ கேப்பல்ல? கண்டிப்பா அத்த. அப்போ நாளைக்கே நம்ம டாக்டர் கிட்ட போறோம், சரியா? சரி, உங்க விருப்பம். இத சாப்பிட்டுட்டு பாலையும் குடிச்சிருமா. ம். இளவரசி, வந்துட்டீங்களா? தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்க. இது ஒரு நிமிஷம். இளவரசி, காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு சுப்பிரமணி கிட்ட நீயே விஷயத்த சொல்லிடு. நீங்களே சொல்லிடுங்களேங்கா. என்ன வெக்கமா? நீ தான் சொல்லணும். இந்தாங்க. தைல ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம், காஃபி குடிச்சா சரியாயிடும். சரி. ஆமா, சண்முகம் கோயம்புத்தூர் போறதா சொன்னானே, கிளம்பிட்டானா? மத்தியானம் 2 மணிக்கே கிளம்பிட்டாரு.
உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. உங்க ஃபோன் ட்ரை பண்ணாரா? ரீச் ஆகலையா? அப்படியா? சரி. சுப்பிரமணி, ஆ? இளவரசி ஏதாவது சொன்னாலா? ஒன்னும் சொல்லலையே. இளவரசி அக்கா, சுப்பிரமணி கிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன நீ? உன்னை சொல்ல சொன்னல. அண்ணி, நீங்களே சொல்லுங்க. சஸ்பென்ஸ் எதுக்கு? அது ஒண்ணு இல்ல சுப்பிரமணி. ஆ. இன்னைக்கு காலையில ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். ஓ. உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. விடுங்க அண்ணி. சுப்பிரமணி, நீ ஏன் வெக்கப்படுறது? அண்ணி போங்க அண்ணி, விடுங்கன்னு சொல்றேன்ல. அப்பாடி, இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் உன் மூஞ்சில வெக்கத்தையே பாக்குறேன். ஐயோ. கயல், கயல், என்ன? இன்னைக்கு நைட்டு மட்டும் காளியம்மா வீட்ல போய் தூங்கு. ஏன்? காரணம் இருக்குடி, சொன்ன கேள. நீ என்ன காரணம் காரியமோ சொல்லாம இன்னொருத்தவங்க வீட்ல போய் தங்குனா என்னால போய் தங்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே, கேட்க மாட்டியா? என்னக்கா கையில் எங்க போய் தங்க சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல இளவரசி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். போகணும். இத பாரு, நான் இங்க இருக்கிறது உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. நான் ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். என்னால அடுத்தவங்க வீட்ல போய் தங்க முடியாது. என்னக்கா? இரு இளவரசி, லூஸ் மாதிரி பேசாத. அறிவு இருக்கா உனக்கு? நான் எதுக்காக சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், புரியுதா? தலையாட்டிட்டு இங்கே நின்னு எப்படி? கிளம்பு, பர்ஸ்ல காசு வச்சிருக்கேன், எடுத்துட்டு கிளம்பு போ. சாப்பிட்டு போடி. என்னக்கா இப்ப எதுக்கு அவளை அனுப்புறீங்க? இருந்துட்டு போறாளே. காரணமா தான் இளவரசி, தெரிஞ்சோ தெரியாமலோ சுப்பிரமணி மேல கையிலும் ஆசைப்பட்டுட்டா. நீ வேற நடுவுல கையில சுப்பிரமணிக்கு கட்டி கொடுக்கணும் அது இதுன்னு பேசிட்ட. அவ மனசுல எதுவும் தப்பான எண்ணம் வந்துடக்கூடாதுல. உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துல அவளும் இங்க இருந்து தேவையில்லாம, அதான். சரி, நீ உள்ள வா, எதுவும் குழப்பிக்காத. ஹலோ கோமதி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க. இவங்க என் நாத்தனார். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. அவர் இவங்களோட பையன். ஹலோ. இவங்க இவங்களோட மருமக. வாமா. வணக்கம். கர்ப்பமா இருக்கா? அதான் செக்கப்காக உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கோம். செக்கப் பண்ணிடலாமே. என்னம்மா உடம்பு இவ்ளோ வீக்கா இருக்கு? கர்ப்பமா இருக்கும்போது ஆரோக்கியமா இருக்கணும்னு தெரியாதா? நீங்க 3 பேர் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சரிம்மா, நாங்க வெளியில இருக்கோம். வாங்க மதனி. இங்க பாருமா, இந்த மாதிரி சூழ்நிலையில கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட போறது நீ மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்ற குழந்தையும் தான். டானிக் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், கரெக்டா ஃபாலோ பண்ணி சாப்பிடணும். என்ன? நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடு, ஓகேவா? ஓகே டாக்டர். நர்ஸ், இவங்கள லேபுக்கு கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. அப்படியே இவங்க ஹஸ்பண்டை மட்டும் வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். போமா. வாங்க. சார், டாக்டர் உங்களை மட்டும் வர சொன்னாங்க. போமா, பயப்படாத. நான் கொடுத்த மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியா போயிடும், பயப்படாதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கோமதி எல்லா விஷயத்தையும் ஃபோன்ல என்கிட்ட சொன்னாங்க. உங்க வைஃபுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான் லேபுக்கு அனுப்பிச்சிருக்கேன். டாக்டர், பதட்டப்படாதீங்க, வெறும் பிளட் டெஸ்ட்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன்.
நீங்களும் லேபுக்கு போய் சாம்பிள் பிளட் கொடுத்துட்டு வந்துருங்க. போங்க. ஏன் கோமதி, நான் கேக்குறேன்னு சங்கடப்படாத. இந்த டாக்டரை நம்பலாமா? என்ன மதனி அப்படி கேட்டீங்க? பணத்துக்காக சுகப்பிரசவத்தை கூட ஆபரேஷன் பண்ணி சம்பாதிக்கிறவங்க இந்த அம்மா. இவங்கள நல்லதுக்கு நம்புறமோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயத்துக்கு மலை போல நம்பலாம். எப்படியோ கோமதி, நான் உனக்கு நாத்தனார மட்டும் இல்லாம சம்மந்தி ஆகணும். எனக்கு அதான் முக்கியம். நீங்க கவலையப்படாதீங்க மதனி. டெஸ்ட் ரிசல்ட் வந்ததும் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. வீட்ல இருந்தாலாவது இளவரசிக்கும் சுப்பிரமணிய மாமாவுக்கும் நடக்க போற சாந்தி முகூர்த்தத்தை ஏதாவது கோல்மால் பண்ணி தடுத்து நிறுத்தலாம். இப்ப என்ன பண்றது? இல்ல கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. இந்த பாம்பை வச்சு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஏம்மா, ப்ளூ கிராஸ்ல இருந்து வரீங்களா? இல்ல இல்ல, ப்ளூ கிராஸும் இல்ல, ரெட் கிராஸும் இல்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு சொல்லுங்க. நீ யாருன்னு சொல்லுமா. நான் யார வேணா இருந்துட்டு போறேன்யா. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்லுங்களேன், எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அம்மா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 5-6 இடத்துல வித்தை காமிச்சா 100 150 கிடைக்குமா. நான் உங்களுக்கு 500 ரூபாய் தரேன். நான் சொல்ற மாதிரி செய்வீங்களா? சத்தியமா நான் உங்களுக்கு 500 ரூபாய் தரேன்யா. நம்புங்க. என்னம்மா பண்ணணும்? இந்தாங்க, இதுல இருக்கிற அட்ரஸ்க்கு போங்க. ராத்திரி இருட்டினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம நான் சொல்ற மாதிரி செஞ்சிருங்க. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறேம்மா. நேத்து தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையே எப்படியெல்லாம் தண்டிக்க கூடாதோ அதை விட மோசமாவே நான் உங்களை தண்டிச்சிருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை
ஒரு வார்த்தையாவது என் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசிருப்பீங்களா? நீங்க நினைச்சிருந்தா என்னைக்கும் அந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம். ஆனா நான் செஞ்ச எல்லா கொடுமையும் இப்படி பொறுத்துக்கிட்டு எப்படிங்க இத்தனை நாள் நீங்க இருந்தீங்க? அதையெல்லாம் நீ ஏன் கொடுமைன்னு நினைக்கிற? அது உன்னோட கோவம், நியாயமான கோவம். இப்ப உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட நானும் அப்படிதான் இருந்திருப்பேன். இல்லைங்க, என் கோவம் நியாயமானது இல்ல, முட்டாள்தனமான கோவம். உங்க அன்பை புரிஞ்சுக்காம, புரிய விடாம தடுத்த கோவம். இவ்வளவு நாள் உங்களையும் உங்க அன்பையும் புரிஞ்சுக்காம இருந்ததுக்கே அந்த கோவம் தான் காரணம். அதனால என்ன? நடந்து முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனிமே நம்ம வாழ்க்கைய நல்லபடியா சந்தோஷமா வாழ வேண்டியதுதான் நம்ம கடமை. நிச்சயமாங்க. இத்தனை நாள் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்காத அன்பு எல்லாத்தையுமே பல மடங்கா நான் வாங்க போறேன். அந்த கல்யாணம் நின்று போனது கூட நீங்க எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக அந்த கடவுள் ஆன நாடகமா தாங்க நான் நினைக்கிறேன். என்னங்க இது? முதல் நாள் இப்படி அபசகனமா? எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்குங்க. இளவரசி, 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 கதவை தோற. வெளியில வாங்க முதல்ல. இளவரசி நீயும் வா. என்னாச்சு? யார் நீங்க? யாரு நீ இந்த ஆளு? அவரு பாம்பு பிடிக்கிறவராம். அவர் பிடிச்ச பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சாம். என்னையா சொல்ற? ஆமா சாமி, பாம்பு உள்ள வந்துடுச்சு. பாம்பு உள்ள வரைக்கும் நீ என்ன பண்ண? ஒழுங்கா பாத்துக்கணும்ல. ஐயோ சுப்பிரமணி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வந்து முதல்ல பிடிங்க வாங்க.
யோ கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? பாம்பை எப்படி உள்ள விடுவ? ஐயா வா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன் வா. பாம்பை வச்சு தான் ஐயா பிழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போதான் வாட்டி இந்த மாதிரி தவறு நடந்துடுச்சு. என்னை மன்னிச்சுங்க ஐயா. சரி போயா முதல்ல வெளியே போயா, சீக்கிரம் கொண்டு போ. போயான்னு சொல்றேன்ல. நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகல. அந்த பாம்பை இப்பதான் புடிச்சாராம். பல்ல கூட புடுங்கலையா. கேட்ட உடனே எனக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. நான் சொன்னேன்ல, சாமி பட கீழே விழும்போது பால் சம்பை கீழே விழும்போது ஏதோ அபசகுணமா இருக்குன்னு சொன்னேன்ல. இளவரசி, சாமி படமும் பால் சும்மா கீழே விழுந்துருச்சா? ஆமாக்கா. வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போதே அபசகுணமா ஆரம்பிக்க வேணாம். எதுக்கும் நாளைக்கு ஜோசியரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து அப்புறமா வச்சுக்கலாம். இளவரசி, நீ மாடிக்கு வா. நீ போய் தூங்கு சுப்பிரமணி. சரி வா. நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க கல்யாணம் செய்துகிட்ட நேரம் சுப முகூர்த்தம் இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு. அதனாலதான் நேர்த்தி நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தம் நாகப்பாம்புனால தடைபட்டிருக்கு. திட்டம் வீணாகல. அடியே இளவரசி, நேத்து மட்டும் இல்ல, இனி எப்பவும் உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். என் உள் மனசுக்கு ஒன்று தோணுது. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சொல்றேன். சொல்லுங்க சாமி. உங்களோட கிரக தோஷத்தை வச்சு பார்க்கும்போது மிருக தோஷத்தை விட மனுஷ தோஷம்தான் உங்களை இந்த அளவுக்கு ஆட்டி படைக்குதுன்னு எனக்கு தோணுது. புரியல சாமி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதாவது இவங்களுக்கு மனுஷங்களால தான் தொந்தரவு இருக்குன்னு சொல்றேன். எங்களுக்கு எதிரிங்க யாரும் இல்லையே சாமி. எதிரிங்க யாரும் நமக்காக பிறக்கிறது இல்ல, அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால உருவாகிறது. இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா சாமி? ஏன் இல்ல, குலம் காக்கும் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் தம்பதி சகிதமா போய் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கிரக தோஷம் என்ன, மனுஷ தோஷமே காணாம போயிடும். கண்டிப்பா அனுப்பி வைக்கிற சாமி. ஆமா, உங்க குலதெய்வம் எங்க இருக்கு? ஏற்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பூதநாச்சியம்மன் தான் எங்க குடும்பத்தோட குலதெய்வம். அப்படின்னா ரொம்ப வசதியா போச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும், தேன் நிலவும் சந்தோஷமா நடந்த மாதிரி இருக்கும். ஆனா குலதெய்வம் கோயில் போற வரைக்கும் இந்த சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னா நாளைக்கே இவங்களை அனுப்பி வச்சிர சாமி. இப்ப வேண்டாம்மா, இது தேய்பெற வளர்பெற ஆரம்பிச்சோடனே ஒரு நல்ல நாளா பார்த்து அனுப்பிச்சு வை. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். நல்லதுமா, அப்ப நான் வரேன். சுப்பிரமணி. இளவரசி, ஜாதகத்தை எடுத்து உள்ள வை. ஏங்கா, நானும் தெரியாம தான் கேக்குறேன், இந்த வீட்ல நீ என்ன வேலை பாக்குற? ஏண்டி,
உனக்கே 1008 பிரச்சனை இருக்கு. ஜெயில இருந்து வந்த ஆறுமுக மாமா இன்ன வரைக்கும் சரியா எந்த வேலைக்கும் போறதில்ல. மறுபடியும் குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டாரு. ஷாம்லி குட்டி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கா. விஷயத்துக்கு வா. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல இளவரசிக்கும் சுப்பிரமணி மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றது ரொம்ப அவசியமா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இன்னமும் நடக்க வேண்டிய திருவிழா சரியான நேரத்துல நடக்கலன்னா சாமி குத்தம் ஆயிடுங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறதுல இவ்ளோ குறிய ஒத்த கால நிக்கிற. வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு போ. பாம்பு பள்ளியெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து தங்கிட்டு போதான். ஆனா நான் தங்கினா மட்டும் ஏதாவது ஆயிடுமா? இப்படி போறியே இல்லையா? நான் போறேன்பா. ஆனா பாம்பு வந்தா மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுக்கோ. அது எப்படி டிஎன்ஏ ரிசல்ட் வந்ததும் கிருஷ்ணா லீலா வீட்டை விட்டு வெளியே வரட்டும்னு சொல்றேன். நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் நான் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இல்லடி, அந்த ஒரு ரிசல்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு கிருஷ்ணா எப்படி அவளை ஒதுக்குவான்னு நினைக்கிறேன். டேய் காசி, நாங்க 2 பேரும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நீ அமைதியா இரு. அக்கா, நீ சொல்றது எனக்கு புரியுது. கிருஷ்ணா வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ டீ குடி. மாப்ள, டீ சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம். அம்மா லீலா எங்க? ரூம்ல இருக்காப்பா. லீலா, குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். உட்காரு கிருஷ்ணா. சீக்கிரம் வா. ஈவினிங் வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ள வந்துட்ட. சரி, சாப்பிட்டியா? லீலா, இது யாரோட போட்டோ? போட்டோவா? இதோ இந்த புக்ல இருந்து. அந்த போட்டோவை திருப்பி பாரு. யார் போட்டோ இது? என்ன கேட்ட? இதோ இந்த புக்ல தான் இருந்தது. புக்லையா? இப்பதானே நான் கொஞ்ச நேரம் முன்னாடி படிச்சு முடிச்சேன். நான் படிக்கும்போது இந்த போட்டோ இல்லையே. என்ன லீலா, நான் பொய்யா சொல்றேன்? இந்த புக்ல தான் இருந்தது, இப்பதான் எடுத்தேன். ஒருவேளை லைப்ரரியில இருந்து யாராவது எடுத்துட்டு போய் படிக்கும்போது மறந்து வச்சிருப்பாங்க. நானும் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல கவனிக்காம விட்டுட்டேன் போல. வேலை விஷயமா உன் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னியே, என்னாச்சு? சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. எப்ப சொல்லுவாங்க? சொல்லுவாங்க. சரி, நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன், பதிலே சொல்லல. சாப்பிட்டியா இல்லையா? கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். மாப்ள, சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாத்த, பசிக்கல. போன்ல யாருன்னு பாருப்பா. ஹலோ லீலா, நான் ராஜு பேசுறேன். சாரிடா, நீ ஃபோன் பண்ணும்போது நான் ஆஃபீஸ் மீட்ல இருந்தேன். அதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கான். நீ இந்த லேண்ட்லைன் நம்பரை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருக்க.
நான் விட எப்படா பேசலான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ, என்ன லீலா அமைதியா இருக்க? பக்கத்துல ஆள் இருக்காங்க. சரி சரி, நம்ம நாளைக்கு மீட் பண்றோம். எங்க எப்போன்னு நீ அப்புறமா ஃபோன் பண்ணு. சரி, நான் போட்டோ கொடுத்தனே வச்சிருக்கியா? இல்ல 3 மாசமா பார்க்க வரலன்னு கிழிச்சு போட்டியா? லீலா லீலா, சரி பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ அதான் பேச மாட்டாங்க. நீ ஹலோ ஹலோ ஹலோ, யாருப்பா போன்ல? என் ஃப்ரெண்டுமா. கோமதி, கிருஷ்ணா குழம்ப ஆரம்பிச்சிட்டான். பின்ன குழம்பாம என்ன பண்ணுவாரு? நாம என்ன குட்டையில சின்ன கல்லையா போட்டிருக்கோம்? பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டிருக்கோம். எப்படியோ குட்டை கலங்கி தெளிவாயிட்டா சரி. அக்கா, நீங்க 2 பேரும் சாதாரண ஆள் இல்ல, மகா கில்லாடிங்க. பின்ன ஒண்ணு இல்லாத கழுத வந்து என் புள்ளைய மைக்கி வயித்துல குழந்தையோட வந்து நிப்பா. நான் கல்யாணம் முடிச்சு வச்சு பிரசவம் வேற பாப்பேன்னு நினைச்சியா? அப்புறம் இந்த பார்வதியோட கௌரவம் என்ன ஆவறது? இன்னும் 2 நாள்ல இந்த சனியனை எப்படி தலை முழுகிறேன்னு பாரு. இளவரசி இருக்காங்களா? நீங்க? நான் உங்க ஃப்ரெண்டு கீர்த்தி. மாடியில தான் இருக்கா, வாங்க. ஓகே. இளவரசி இங்க இருக்கேன்க்கா, இது வரேன். வாங்க. ஹாய் இளவரசி. கீர்த்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளா சொன்ன பார்த்து. அக்கா, இவ கீர்த்தி, என் காலேஜ் மேட். கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டா. கீர்த்தி, இவங்க அக்கா. ஹாய்க்கா. ஹாய். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, வா உட்காரு. அப்புறம் நீ எப்படி இருக்க? சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன்டி. சிங்கப்பூரும் சூப்பரா இருக்கு. சரி விடு. நியூஸ் பார்த்தேன்டி, நீ பெரிய பிரச்சனையிலலாம் மாட்டி ஜெயில் வரைக்கும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டல. என்ன பண்றது, எல்லா விதி அனுபவிக்கணும்னு இருந்திருக்கு. சாரி இளவரசி, லாஸ்ட் டைம் வந்தப்போ உன்னை ஜெயில வந்து மீட் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல. சரி விடு, அதான் இப்ப பாத்துட்டல. ஆமா, சிங்கப்பூர்ல என்ன பண்ற? என் ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றாருல்ல, அவருக்கு ஆபீஸ்லயும் வீட்லயும் ஹெல்ப் பண்றேன்டி. ஓ, என்னங்க? தேங்க்யூக்கா. ஏய், நீ குடிக்கலையா? இல்ல இல்ல, நான் இப்பதான் குடிச்சேன், நீ குடி. மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ வேண்டாம்க்கா. ஏய், என்ன வேண்டாம்? இன்னைக்கு என் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போறேன். அக்கா, அவ சிங்கப்பூர்ல தான் இருக்கா, ஆனா வெஜிடேரியன்ல எல்லாமே சாப்பிடுவா. நீங்க போய் சமைச்சிட்டு இருங்க, நான் பின்னாடி வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அது என்ன பெரிய வேலையா? நானே பாத்துக்கிறேன், நீ பேசிட்டு. அப்புறம் உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? நம்ம இந்தியன் சைட் டிஷ் இருக்குல்ல, அதை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. சைட் டிஷ்னா? அதான்டி, அப்பளம், வடகம், ஊறுகாய் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, நீ சிங்கப்பூர்ல போய் ஏதோ ஐடி ஃபீல்ட்ல இருப்பேன்னு பார்த்தா நீயும் உன் ஹஸ்பண்ட் அங்க போய் அப்பளம் சுட்டுட்டு இருக்கீங்களா? நாங்க ஏண்டி உட்கார்ந்து அப்பளம் சுட போறோம்? நம்ம நாட்டுல இருந்து அதை அனுப்ப போறாங்க, அதை வித்து நாங்க காசு சம்பாதிக்க போறோம். ஓ, சரி சரி, சம்பாதிங்க. ஆமா, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரும் உன் ஹஸ்பண்ட் மாதிரி தான். இந்த முறுக்கு அப்பளம் ஊறுகாலாம் அவர் இங்க பண்ணிட்டு இருக்காரு. சரி, மந்த்லி எவ்வளவு கிடைக்கும்? கரெக்டா சொல்ல முடியாது, ஒரு 15,000ல இருந்து 20,000 ரூபாய் கிடைக்குது. 20,000 தானா? ஆமா. நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா? என்ன? எங்களுக்கும் நிறைய சப்ளைஸ் தேவைப்படுது. உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நீங்க இங்க போடுற ஐட்டத்தை எல்லாம் எங்களுக்கு அனுப்ப சொல்லு. மாசம் 2-3 lakhs கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம். நிஜமாவா? டெஃபினெட்லியா. நீ வேணா உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்லு, நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறேன். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் பெருசா ஃபேக்டரியெல்லாம் வச்சு நடத்தல, சிம்பிளா தான் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்லடி, உங்ககிட்ட தான் டிகிரி சர்டிபிகேட் இருக்குல்ல, அதை வச்சு லோனுக்கு ட்ரை பண்ணலாம். பெரிய ஃபேக்டரியா இல்லைனாலும் ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு சின்ன கம்பெனியா மாத்து. தட்ஸ் ஆல். சரி,
சாயந்தரம் அவர் வந்ததும் இதை பத்தி கண்டிப்பா நான் அவர்கிட்ட பேசுறேன். நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ம்? சரி வா கீழே போலாம். அந்த கப்பு கூட வா. நீ ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு யாரோட பேரை வேணாலும் வச்சுக்க. ஆனா என்ன அதுல ஒரு பார்ட்னரா சேர்த்து படிச்சு கொல்லுடா. நீ பேசுறத கேட்டு அணு அணுவா சாகிறத விட ஒரேடியா செத்து போயிடுறேன். அடடா அடி. என்னங்க போய் பேக் எடுத்து விட்டா பேசிட்டே போற. கிருஷ்ணா ஓடி வெளியில ஓடி போ ஓடி. 92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் எம்ஏ எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.